தான் அவங்களோட பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா கூட பிறந்தவங்க 12 பேர், அம்மா கூட பிறந்தவங்க 8 பேர், சம்திங் லைக் தட்லாம் அவங்க ஷோலேயே ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்க யூடியூப் சேனலுமே ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த பிக் பாஸ் ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் அது ஒரு விளாகாகவே போடணும்னு நினச்சேன். ஐ மீன் என்னன்னா, இந்த கண்டஸ்டன்ட் தான் உள்ளே வரப்போகிறாங்க, இவங்களுக்கான ஒரு இன்ட்ரோ இது, இவங்க அந்த மாதிரி ஒரு விளாக் பண்ணுறாங்க, இவங்க ஃபேமிலி இப்படி, இந்த ஃபேமிலியிலேருந்து இவங்க வரப்போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா பாருக்கான விஷயங்கள் வந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் எனக்கு தெரியாது. ஆனால் அப்போவே எனக்கு வந்து பாரு பற்றின ஒரு சில யூடியூப்லாம் நான் அடிக்கடி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஜாயின்ட் ஃபேமிலியை பற்றி அவங்க அந்த விளாக் போட்டிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கு அந்த விளாக் போட்டு ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு தான் அவங்க சிஸ்டருக்கு மேரேஜ்னு கூட சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லும்போது எல்லாமே ஒரே இடத்துல இருக்காங்க. அதாவது காலங்காலமாக ஒரு அவங்களுக்கான ஒரு பழைய வீடியோ இருக்கும் இல்லைங்களா, அந்த குடும்பம் ஃபுல்லாக வந்து ஒரு லீவ்னா வெக்கேஷன்லாம் அங்கே வர்றதுக்கான ஒரு வீடியோ இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். பட் ஆனால் அதுக்கப்புறம் ஜென்ரேஷனாக வந்து அந்த வீடை வந்து அவங்கவுங்க பார்ட்டுக்கு தனித்தனியாக பிரித்து அவங்கவுங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அதை ரெனோவேட் பண்ணிப்பாங்க இல்லைங்களா. அப்படி ரெனோவேட் பண்ணிக்கிட்டு எல்லாரும் ஆனால் ஒரே இடத்துல இப்போ போனீங்கன்னா பக்கத்தில் வீடு இருக்கும், தனித்தனியாக அவங்கவுங்க போர்ஷன் இருக்கும். ஆனால் அந்த ஒட்டுமொத்த 10 ஃபேமிலியும் அந்த ஒரு கேட் கம்யூனிட்டிக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக தான் பாருவோட ஃபேமிலி இருக்காங்க. இவங்க ஆஃபீஸாக சென்னையில் இருக்காங்க, பட் ஆனால் ஊருக்குன்னு போகும்போது அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஒரே கேட்டட் கம்யூனிட்டியாக கிட்டத்தட்ட 100 இயர்ஸ் அந்த இடத்துல இருக்கிறதுக்கான அவ்வளோ பெரிய ஃபேமிலி அங்கே. அதை தான் அவங்க விளாகோட அந்த யூனிக்காகவே வச்சுருப்பாங்க. 100 இயர்ஸாக நாங்கள் எல்லாம் இங்கே இருக்கோம், அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடை ரெனோவேட் பண்ணுறதோ ஸ்டைல் பண்ணுறதோ அவங்கவுங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி அது பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் அந்த கம்யூனிட்டி அந்த கேட்டட் கம்யூனிட்டியாக காலங்காலமாக அந்த ஒரே இடத்துல இருக்காங்க. பக்கத்தில் அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா அப்படின்னு ஒரே இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான வீடியோவாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படின்னு சொல்லும்போது அவங்கவுங்க வேலைக்காக மற்ற ஊருங்களுக்கு போகலாம், மேரேஜ் ஆகி போகலாம், எல்லாம் பண்ணலாம். பட் ஆனால் ஒன்ஸ் வந்து ஒரு வெக்கேஷன்னு சேரும்போது ஒரு கல்யாணம்னு சேரும்போது அந்த இடம் வந்து இது எங்கள் ஊருக்கான ஒரு யூனிக்கான இவங்க குடும்பம்னா இந்த இடத்துல இருக்குப்பா, மற்ற பேர் அந்த இடத்துக்கு போனால் அவங்க வீட்டில் இருக்க எல்லாரையும் பார்த்துக்கலாம். ஸோ பக்கத்தில் எல்லா அண்ணன் தம்பி ஒத்துமையாக இருக்காங்க, தனித்தனியாக இருக்காங்க ஆனால் ஒத்துமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அவ்வளோ பெரிய ஃபேமிலி அவங்க இது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை தான் சொல்லியிருப்பாங்க, ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி, எங்கள் அப்பா தான் வீட்டுக்கு பெரியவர், எங்கள் அம்மா தான் வீட்டுக்கு மூத்தவங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கான ஒரு விஷயம் இங்கே வந்து என்னவா இருக்குன்னா அது அவங்க தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சாங்லேருந்து பார்க்கும்போது பாரு ஃபேமிலி இருப்பாங்களா அப்படின்னு வருது. அமித்லாமா அப்படிதான் சொல்றாங்க, அதுக்கப்புறம் சபரிலாமா அதை கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கனியாக்காக்கு தான் ரொம்ப நல்ல மனசாச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்பத்தான்னு சொன்னோடனே அரோராவா இருக்கலாம் அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு தான் ரொம்ப பெரிய ஃபேமிலி இருக்கு பாரு, அதனால அப்பத்தான் அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இவங்க அப்பத்தான் சொல்கிறாங்க. நம்ம இன்டென்ஷனாக போனோம்னா அப்பத்தான் சொல்லும்போது அவங்க ஆல்ரெடி 70 இயர்ஸ்ன்னு வேற பாரு சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது எனக்குமே பாரு ஃபேமிலி வரதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கும் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நைட் இந்த அப்பத்தான்னு சொல்கிற இந்த அரோரா அம்மா ஒரே ஒரு ரொம்ப புலம்பலாம்